சொல்லுங்க சார். என்னாச்சு கல்பனா? ரஞ்சிதாவோட அக்கா அங்கிருந்து கிளம்புனாலா இல்லையா? அவ எங்க சார் லேசில கிளம்புனா? ரஞ்சிதா வந்துதான் அவ பங்குக்கு கத்திட்டு இழுத்துட்டு போனா சார். வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இந்த ஒரு பிரச்சனை போதாதா சார்? கல்யாணத்துக்கு ரஞ்சிதா தான் பெரிய தலைவலியா இருப்பான்னு பார்த்தா இப்ப அவ அக்காவும் கூட சேர்ந்துக்கிட்டா. 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்னு டென்ஷனா இருக்கு சார். அவங்க என்ன வேணா பண்ணிட்டோம், நாம எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ண போறோம்ன்றது மட்டும்தான் முக்கியம். சரிங்க சார். உன்னை யார் எனக்காக போய் சண்டை போட சொன்னா? நீ போய் 4 வார்த்தை கேட்டா அப்படியே அவங்க வந்து என்ன ஏத்துப்பாங்களா? அவ்வளோ நியாயம் தெரிஞ்சவங்களா இருந்திருந்தா என்னை எப்பவோ ஏத்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ நீ அங்க போய் அசிங்கப்பட்டு வந்தது தானே மிச்சம். அன்பா இருக்கிற மாதிரி வேஷம் போடுற புருஷனோட வாழ்றதை விட இந்த அசிங்கம் ஒண்ணும் பெருசு இல்லடி. அக்கா, நீ என்ன சொல்ற? அந்த ஆளோட கேடு கெட்ட புத்தி இன்னும் மாறவே இல்லைன்னு எனக்கு இன்னைக்கு தாண்டி தெரிஞ்சது. அழாதக்கா. நான் அந்த ஆளை பத்தி சொன்னப்பெல்லாம் நீ நம்பல. இப்போ எப்படிக்கா தெரிஞ்சது? அந்த ஆளும் கல்பனாவும் போன்ல பேசுறத நான் கேட்டேன் ரஞ்சிதா. அந்த நிமிஷமே என் உயிர் போயிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஐயோ அக்கா, என்னக்கா ஏன்கா இப்படி எல்லாம் பேசுற? தப்பே செய்யாத நீ எதுக்கு சாகணும்? எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு அவன் நல்லா தானே இருக்கான். உடைஞ்ச கால் கூட சரியாகி அவன் இப்ப நடக்க கூட ஆரம்பிச்சிட்டான். அவன மாதிரி தப்பு செய்றவங்களுக்கு தான் இது காலம் போல. அப்படி ஒரு அயோக்கியனோட மானம் கெட்டு வாழ்றதை விட நான் செத்து போயிடலாம். ஐயோ அக்கா, ஏன்கா திரும்ப திரும்ப அப்படி பேசுற? அந்த வார்த்தைய சொல்லாதக்கா. பாவம் செஞ்ச அவனுக்கு தண்டனை கொடுக்க பாரு. இல்லையா அந்த ஆளே வேண்டான்னு அந்த ஆளை விட்டு விலகி வந்துரு. அதை விட்டுட்டு சாகுறேன்னு பேசாதக்கா. மனசே வெறுத்து போச்சுடி. அவன் இன்னும் திருந்தவே இல்ல, அவன் மாறவே இல்லன்னு நீ அப்பப்ப சொல்லிட்டா இருந்து. ஆனா இந்த பைத்தியக்காரிக்கு தான் புரியவே இல்ல. ப்ளீஸ்கா, நீ அந்த ஆளை பத்தி பேசும்போதெல்லாம் நான் உன் மேல கோவப்பட்டிருக்கேன். நீ என் தங்கச்சியே இல்லன்னு வார்த்தையால நெருப்பு கூட அள்ளி வீசியிருக்க. அந்த ஆளுக்காக உன் உறவே அறுத்த எரிய கூட துணிஞ்சண்டி. அதெல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு இப்பதாண்டி எனக்கு புரிஞ்சு.